முதல்வர் மு.க. ஸ்டாலினை அப்பா என்று அழைத்த ஜாய் கிறிசல்டா என்ன உதவி கேட்டாங்க தெரியுமா? யார் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, நான் ஏன் இஷ்டத்துக்கு இருக்கேன்னு ஜாலியா இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ். ஆனா அவரை விடுறதா இல்லைன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறாங்க ஜாய் கிறிசல்டா. ரெண்டாவதா ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப 7 மாச கர்ப்பியா இருக்கிற என்ன கைவிட்டுட்டாருன்னு சென்னை கமிஷனர் ஆபீஸ் சோசியல் மீடியான்னு கதறினாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இதனால பொறுமை எழுந்த ஜாய் தன்னோட எக்ஸ் பக்கத்துல முதல்வர் மு.க. ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் மேல சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்து 10 நாட்கள் ஆச்சு. எந்த முன்னேற்றமும் இல்ல. நான் இப்ப 7 மாத கர்ப்பிணியா இருக்கேன். பார்வையற்ற என்னோட அம்மா கூட போய் தான் புகார் கொடுத்தேன். ஆனா ரங்கராஜுக்கு விஐபி அந்தஸ்து அளிக்கப்படுது. வலைதளங்கள்ல எனக்கு எதிரான கருத்துக்களை பரப்புறாரு. என்ன மாதிரி பெண்கள் உங்க அரசை நம்புறோம் அப்பா, இதுல நீங்க தலையிட்டு நியாயம் பெற்று தரணும்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். எந்த விஐபியும் ஒரு பிரபலமும் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி குற்றத்தை செய்துட்டு எந்த நடவடிக்கையும் இல்லாம சுத்த முடியுமா? என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் எனக்கும் நீதி வேணும்னு பதிவிட்டிருக்காங்க. மேலும் அந்த பதிவை சென்னை போலீஸ் கமிஷனருக்கு டேக் பண்ணியிருக்காங்க ஜாய் கிறிசல்டா.